இன்ஸ்டண்ட்டாவே ஃபேஸில் உள்ள டேனை ரிமூவ் பண்ணி போஸை நல்லா கிளென்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பீட்ரூட் ஃபேஸ் பேக் பவுடர் வீட்டில் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது மெலாஸ்மா, அந்த கரும்புள்ளி, பிக்மெண்டேஷன் இது எல்லாத்தையுமே ரெடியூஸ் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும். இது செய்யறதுக்கு முதல்ல ஈரம் இல்லாத ஒரு பிளேட் ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் 50 கிராம் மசூர் தால், 25 கிராம் உளுந்து, பச்சைப்பயிறு 20 கிராம், கடலப்பயிறு 10 கிராம், ஆளி விதை 5 கிராம், பூலாங்கிழங்கு 5 கிராம், பாதாம் பருப்பு 10, அதிமதுரம் 10 கிராம், கொண்டக்கடலை 10 கிராம், மஞ்சிஸ்டா 10 கிராம், ஆலமரப்பட்டை 10 கிராம், வேப்பிலை 5 கிராம், செம்பருத்திப்பூ 5 கிராம், ரோஜா இதழ்கள் 5 கிராம், பதிமுகம் 5 கிராம், முல்தானி மெட்டி 5 கிராம், வெட்டிவேர் 5 கிராம், கூடவே பீட்ரூட் பவுடர் 20 கிராம். இது எல்லாமே வெயிலில் நல்லா காய வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சி இந்த மாதிரி பவுடர் ஆக்கி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. வெளியிலே வச்சு பயன்படுத்தலாம். 8 மாதம் ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்கும். இதெல்லாம் எங்களால் ரெடி பண்ண நேரம் இல்லை அப்படின்னா, நான் ரெடி பண்ண ஒரு ப்ராடக்ட் தான் ஜோஸ் ஆர்கானிக்கினுடைய பீட்ரூட் மஞ்சிஸ்தா ரோஸ் ஃபேஸ் பேக்கு. நிறைய பேர் வாங்கி பயன்படுத்திட்டு அவங்களுடைய ரிவ்யூவும் ஷேர் பண்ணியிருக்காங்க. இதிலிருந்து ஒரு ஸ்பூன் எடுத்து கொஞ்சமாக காய்ச்சாத பாலோடு மிக்ஸ் பண்ணிவிட்டு முகத்தில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 3 நிமிஷம் விட்டுட்டு முகத்தை ஒரு லைட்டான மசாஜ் கொடுத்து மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டு முகத்தை நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ணும்போது சோப்பு, ஃபேஸ் வாஷ் இதெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க. நைட்டில் படுக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக குங்குமாதி ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு படுங்க. காலையில் முகம் நல்லா பிரைட்டாக க்ளோவாக இருக்கும். இந்த ப்ராடக்ட்டும் குங்குமாதி ஆயிலும் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்டில் லிங்க்னு கொடுங்க. நானே உங்களுக்கு ப்ராடக்ட்டோட லிங்க்கை ஷேர் பண்ணிடுறேன். இல்லைனா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வெப்சைட் அட்ரஸ்லையோ இல்லை வாட்ஸ்அப் நம்பர்லையோ போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.